மிகவும் எளிதாக பீன்ஸ் பருப்பு சுளி எப்படி செய்வது என்பதை பற்றி இன்றைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். வாங்க புகழா சாத்விக் சமையலுக்கு. 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 1/4 கிலோ பீன்ஸை சுத்தமாக அலம்பிட்டு நறுக்கிட்டு இதோ தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ இதனால பெசரி வச்சிட போகிறேன். தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, உப்பு போட்டு பெசரியாச்சா இப்படியே இதை ஆவியில் வேக விட போகிறோம் குக்கரில் வச்சு. இதனால் அந்த உப்பு போட்டு பெசரி வச்சாச்சு. உப்பு போட்டு பெசரி வச்ச இந்த பீன்ஸ் இப்போ நம்ம அப்படியே வேக வைக்க போகிறோம் ஆவியில். ஜலம்லாம் எதுவும் ஊற்ற போகிறதில்ல, அப்படியே வேகணும். அதனால் 4 விசில் வர வரைக்கும் இதை வேக விட்டால் போகிறோம் ஒரு ப்ரெஷர் குக்கரில். இதோ இப்போ வேக வச்சாச்சு. இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் வேக வைத்த இந்த பீன்ஸை ஒரு கடாயில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் போட்டுட்டு அதில் இதை போட்டு ஜஸ்ட்டு பரட்டி எடுங்க. அந்த ஆவியில் வந்த தண்ணி இருந்தால் அதெல்லாம் வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சாதத்துக்கு போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பொடி பருப்பு பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாதத்துக்கு போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம். அந்த பருப்பு பொடி எடுத்து தேவையான அளவு, அதாவது இப்போ 1/4 கிலோனா நல்லா ஒரு 5 ஸ்பூன், அதாவது ஒரு சின்ன கரண்டியில் ஒரு முழு கரண்டி அந்த மாதிரி போடலாம். அந்த மாதிரி அந்த பருப்பு பொடியை போட்டு இப்போ அது நல்லா அதே இதில் நல்லா பெரட்டி எடுத்துங்க. திருப்பி சூடுலாம் படுத்த வேண்டாம். அந்த இருக்கிற சூட்லேயே தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி இந்த பருப்பு பொடியை போட்டு சாதத்துக்கு சாதம் சாப்பிடும் இல்லையா, பருப்பு பொடி சாதம்னு, அந்த பருப்பு பொடி தான் அது இருந்தால் அதை அப்படியே போட்டுருங்க. இருக்கும் வீட்டில் எப்போவுமே அந்த பருப்பு பொடியை ஒரு 5-6 ஸ்பூன் போட்டு நல்லா தேவையான கலந்து விட்டால் பீன்ஸ் ரெடி ஆகிடும். பீன்ஸ் பருப்பு சுளி ரெடி.